வடசென்னை மக்களவை தொகுதியின் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் திரு R.C. பால் கனகராஜ். உங்கள் வேட்பாளர், உங்களுக்கான வேட்பாளர். ரஷ்யாவுடனான மோதலுக்கு முன்பு இந்தியாவுடன் இருக்கும் உறவை மீட்டெடுக்க உக்ரைன் எதிர்பார்த்து கொண்டிருப்பதாக உக்ரைன் வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளார். உக்ரைன் வெளியுறவு அமைச்சர் டிமிட்ரி குலேபா இந்தியாவின் அழைப்பை ஏற்று அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ளார். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கும் உக்ரைன் வெளியுறவு அமைச்சர் டிமிட்ரி குலேபாவுக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த இருதரப்பு பேச்சுவார்த்தையில் பல்வேறு விவகாரங்கள் குறித்து இருவரும் விவாதித்தனர். இது குறித்து பேசிய உக்ரைன் வெளியுறவு அமைச்சர், இந்தியாவும் உக்ரைனும் பாரம்பரியமான நண்பர்கள். இந்தியாவுடன் உக்ரைன் பல புதிய துறைகளில் ஒத்துழைப்பு மேற்கொள்ள விரும்புகிறது. உலக நாடுகளின் மேம்பாட்டிற்கும் பாதுகாப்பிற்கும் இந்தியா உக்ரைன் உறவை வலுப்படுத்துவது அவசியம். ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பிற்கு முந்தைய நிலை தொடர வேண்டும் என உக்ரைன் விரும்புகிறது. இதற்கு இந்தியா ஒத்துழைப்பு வழங்கும் என உக்ரைன் நம்புகிறது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியும் இரு நாட்டு உறவுகளை மேம்படுத்துவது குறித்து தொடர்ந்து ஆலோசித்து வருகின்றனர். இரு நாட்டு வெளியுறவு அமைச்சர்களுக்கும் இரு நாடுகளின் உறவை மேம்படுத்துவது குறித்து திட்டங்களை வகுக்க இரு தலைவர்களும் உத்தரவிட்டுள்ளனர். இந்தியா உக்ரைன் இடையேயான உறவை வலுப்படுத்துவது ராஜாங்க ரீதியாக மட்டுமல்லாமல் இரு நாட்டு மக்களுக்கும் மிகப்பெரிய பலனளிக்கும் என டிமிட்ரி குலேபா தெரிவித்தார்.